எழுதவே கூடாதுங்க. பக்கத்துல ரஃப் பேப்பர் இருக்கும், அதுல அப்படியே என்ன பண்ணிடணும், இப்படி டக்குன்னு ஃபார்முலாவை எழுதிடணும். காரல் பியர்சன் ஃபார்முலா மோடு அப்படின்றத வந்து ரஃப் பேப்பர்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த நம்பரை வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. மீன் முன்னாடி வருமா, மீடியன் முன்னாடி வருமா, ஆப்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி ஃபார்முலால தான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் புக் நோட்ல எழுதிடணும். கீழே வந்து நமக்கு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க, அந்த ரஃப் பேப்பர்ல வந்து நம்ம எழுதிடணும். அதை வந்து நம்ம மறுக்கவே கூடாதுங்க. அப்போ எழுதிட்டு அப்புறமா போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, தப்பு பண்ண மாட்டோம். அவ்வளவுதாங்க. இது எழுதிட்டு போய் பார்த்தோம்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அப்போ இந்த இடத்துல அழகா நீங்க போடுவீங்க பாருங்க, 3 மீடியன் மைனஸ் 2 மீன். அழகா இருக்குங்களா? ஆன்சர் கரெக்டா உங்களால கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? ஓகே, அடுத்து மற்றதெல்லாம் நம்ம படிக்கவே தேவையில்லைங்க. அதுல மோடிஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். மிடில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ. ஓகே, அடுத்தது லீஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ, மேக்ஸிமம் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ. மேக்ஸிமம் அதிக அளவு, அதிக தடவைகள், அதுதான் ரொம்ப முக்கியம். அதிக தடவைகள் திரும்ப வருவது, அதிக தடவை திரும்ப வருவது அப்படின்னு அர்த்தம். திரும்ப வருவது. அந்த மிடில் மோஸ்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கிடையாதுங்க. அதிக தடவைகள் திரும்பவும் ரிப்பீட்டட்லி அப்படின்ற வார்த்தைகள் வரும். அடுத்தது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் இட்ஸ் மீன் அப்படின்னு கேக்குறாங்க. மீன் அப்படின்றது கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்ட்டா, அதாவது சம் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் இட்ஸ் மீனுங்க. இப்ப எக்ஸ்ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு, அதுல எக்ஸ் பார் அப்படின்ற ஒன்ன நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த எக்ஸ்ங்கிறதுல இருந்து இந்த இதனுடைய வேல்யூல இருந்து இந்த எக்ஸ் பார் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய சராசரியை நான் கழிச்சு அதை வந்து நான் சம்மு பண்றேன் அப்படின்னா அது வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். இது வந்து ஜீரோவாக இருக்கும். இது எங்கடா ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னைக்கு மார்னிங் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த ஒரு இடத்துல நான் வந்து போட்டிருக்கேன், பட் அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி, இதை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதை இங்க இருக்கு பாருங்க. ஃபைன், நான் தான் உங்களுக்கு சொல்லாம இருக்கேன். ஏன் அப்படின்னா நேரம் வரப்ப நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. இட் இஸ் கீப் இன் மைண்ட் தட் இன் த கேஸ் வேல்யூ ஆஃப் தெர் இஸ் நோ ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் கிவன். ஒருவேளை ஃப்ரீக்வன்சிஸ் கிவன் இல்லை அப்படின்றப்ப எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0 அப்படின்றான். இப்போ பாருங்க, எக்ஸுங்கிற ஒரு இது நம்பர் இருக்கு, இதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னே 28. நல்லா புரியுதுன்னு பாருங்களேன், 28. அப்ப 28/2, 28/7, 28/7 நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் வருதுங்க? எக்ஸ் பார் 4. எக்ஸ் பார் 4. இப்போ 1 மைனஸ் 4, இது பாருங்க 4 கொண்டு வந்து எல்லாத்துல இருந்து கழிக்கிறாங்க பாருங்க. 2 மைனஸ் 4 2. அப்போ இது எல்லாத்தையும் கழிச்சு இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்போ உங்களுக்கு என்னதான் வரும்? 0 தான் வரும். புரியுதுங்களா? இதுதான் வந்து நான் அந்த இடத்துல போட்டு வச்சேன். இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வந்து ரொம்ப முக்கியங்க. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வந்து இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அங்க என்ன அப்படின்ட்டா பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அதாவது சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் சம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அந்த இடத்துல வந்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடுவான். ஸ்கொயர் பண்ணிட்டு என்னால நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இது கிடைச்சிரும், சிக்மா கிடைக்கும். இதுதான் அவனோட ஃபார்முலா. எங்க திட்ட விளக்கத்தோட ஃபார்முலாங்க. அங்க வந்து இந்த ஃபார்முலா நமக்கு அங்க ஒர்க் ஆகும். அப்போ இந்த டிவியேஷனை வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணணும். அந்த அந்த கேஸை வந்து நல்லா படிக்கணும். அந்த சென்டென்ஸை வந்து நீங்க நல்லா படிக்கணும். ஏதாவது ஸ்கொயர் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு போயிடும். இதுல பாருங்க, அவன் என்ன பண்ணல அப்படின்னா ஸ்கொயருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. சம் ஆஃப் டிவியேஷன் ஆஃப் a frequency distribution from its mean, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதனால நீங்க லெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 0. இதெல்லாம் சூப்பரான கொஸ்டினுங்க. இதெல்லாம் கண்டிப்பா வருங்க. இதெல்லாம் சிபிஎஸ்இ புக்ல 10th இருக்குங்க. 10th இருக்குங்க. அதனால வந்து இதெல்லாம் நம்ம வந்து தவறுகளே பண்ணக்கூடாது. அவன் எலிமெண்ட்ரியா தான் கேட்பானுங்க. ரொம்ப எல்லாம் உள்ள போயெல்லாம் நமக்கு கேட்கவே மாட்டாங்க. டெர்மினாலஜி as per கான்செப்டை தான் கேட்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப படிச்சோம்னா மறந்தே போகாது, அழகா எடுத்துடலாங்க. அடுத்தது, while computing mean group data, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சராசரியை கண்டுபிடிக்கிறோம். இதுல பாருங்க, சராசரியை கண்டுபிடிக்கிறோம் ஒரு குரூப் டேட்டாவுக்கு. we assume that frequencies are,
ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டர்ட் அட் அப்பர் லிமிட் ஆஃப் த கிளாஸ், சென்டர்ட் அட் லோயர் லிமிட் ஆஃப் த கிளாஸ், சென்டர்ட் அட் கிளாஸ் மார்க் ஆஃப் த கிளாஸ், ஈவென்ச்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் த கிளாஸ். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு ஒன்று நம்ம படித்தோம் இல்லைங்களா, கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு ஒன்று படித்தோம். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 10, 10 to 20, 10 to 20, 20 to 30, 20 to 30, 30 to 40, இப்படி இந்த கிளாஸ் இன்டர்வல் நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அப்பர் லிமிட்ல பாஸ் ஆயிருக்குமா, லோயர் லிமிட்ல பாஸ் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வரப்போ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். நாவத்தல் இருக்கடக்குன்னு உங்களுக்கு, அதாவது லோயர் வேல்யூ பிளஸ் அப்பர் வேல்யூ டிவைடட் பை 2, 0 பிளஸ் 10/2, 5, 15, இது 25, இதைத்தான் வந்து நம்ம எக்ஸா எடுத்துப்போம். பார்த்துருக்கீங்களா? அதை தான் வந்து கேள்வியாவே கேட்டிருக்காங்க. while computing mean group data we assume that frequency வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா centered class mark of the class, இப்படிதான் நம்ம பார்க்கணும். centered class mark of the class அப்படின்றதா. அப்ப நம்ம மிட் வேல்யூ, அதுதான் கிளாஸ் இன்டர்வல்னுடைய மிட் வேல்யூ, அதை தான் அவன் வந்து அப்படி சொல்லியிருக்கான். அப்ப நீங்க ஒரு சைடு மட்டும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒகை கர்வ் போடுறப்ப தான் பார்ப்பாங்க. அப்பர் லிமிட்டை மட்டும் பாக்குறது, லோயர் லிமிட்டை மட்டும் பாக்குறது அப்படின்னா மீடியன்ல தான் அது வரும், இதுல வராது. கான்செப்ட் தான் அது, வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மிட் வேல்யூங்கிறதுனால சென்டர்ட் அட் கிளாஸ் மார்க். கிளாஸ் மார்க்குங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, கிளாஸ் இன்டர்வெல் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து இது வந்து மார்க்காக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், கிளாஸ் மார்க்காக இருக்கும். அப்படிதான் கிளாஸ் இன்டர்வெல் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் இன்டர்வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளாஸ் இன்டர்வெல் அதனுடைய சென்டர்ட், அதனுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குமுலேட்டிவ் வேல்யூ frequency table is useful determining அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக நம்ம குமுலேட்டிவ் வேல்யூவை கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமுலேட்டிவ் வேல்யூ வந்து மீடியனுக்கு மட்டும்தான் கண்டுபிடிப்போம். அதுல லெஸ் தேன் குமுலேட்டிவ் இப்படி ஒன்றும், கிரேட்டர் தேன் குமுலேட்டிவ் கர்வ் ஒகை கர்வுக்காக மட்டும்தான் நம்ம கண்டுபிடிப்போம்பா. அதுதான் குமுலேட்டிவ் இருக்கும், மற்றதுல இருக்காது. அப்போ மீடியன்ல மட்டும்தான் குமுலேட்டிவ் கண்டுபிடிப்போம். அடுத்தது which of the following cannot be determined graphically. இந்த வேர்டு வந்துருச்சுங்களா, நம்மளோட மெட்டீரியல்ல வந்து கொடுத்துருக்கோம். கிராஃபிக்கலா கண்டுபிடிக்க முடியாதது எது அப்படின்றது. அப்போ மீடியனுக்கும் மோடுக்கும் கிராஃபிக்கல் பிரசன்டேஷன் இருக்கு, ஆனா எதுக்கு மட்டும் கிடையாதுங்க, மீனுக்கு மட்டும் கிடையாது. மீனுக்கு மட்டும் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ மீடியனுக்கு நம்ம என்னடா பண்றோம், ஒகைவு கர்வுங்க, புரியுதுங்களா, ஒகைவ் கர்வ் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு கோடு வரும், இப்படி ஒரு கோடு வரும், ரெண்டும் சந்திச்சுக்கோ. பார்த்திருக்கீங்க இல்லையா? மோடுக்கு ஹிஸ்டோகிராம், மோடுக்கு ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்ங்கிறது செவ்வக வரைபடம். அதுல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சில மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது வருதோ அந்த இடத்துல கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அதுல இருந்து நமக்கு வந்து கீழே வரதை நம்ம காட்டுவோம். இது ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் மோடுக்கு, மீடியனுக்கு ஒகைவு. இதெல்லாம் ப்ரீவியஸ்ல எல்லாம் கேட்டுட்டாங்க, நிறைய வாட்டி நமக்கு கேட்கப்பட்டாச்சுங்க. அடுத்தது ஒரு வேர்டு அப்சிசிகா அப்படின்னு ஒன்று சொல்லி, த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நல்லா புரியுது பாருங்க. த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷனாவே வெட்டி கொள்ளும் அப்படின்னு அர்த்தம். அந்த முன்னாடி ஏதோ ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை பத்தி எல்லாம் கண்டு வெட்டி கொள்ளும். எந்த கர்வுங்க, லெஸ் தேன் டைப்பும் அடுத்தது மோர் தேன் டைப்பும் வெட்டி கொள்ற அந்த கர்வு என்ன கர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா மீடியன் தான், புரியுதுங்களா? அப்ப லெஸ் தேன் குமுலேட்டிவ் கர்வும் மோர் தேன் குமுலேட்டிவ் கர்வும் அந்த ரெண்டும் வெற்ற குரூப் டேட்டா அப்படின்றது மீடியன். அது என்ன கர்வு அப்படின்னு கேட்டிருந்தா நமக்கு என்ன கர்வுங்க, ஒகைவ் கர்வு அப்படின்னு, ஒகைவ் கர்வு அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அது வந்து ஒகைவ் கர்வாக இருக்கும். அடுத்தது பாருங்க, டவுட் இருந்தா கேட்டுக்கங்கடாக்குன்னு. நீங்க எதுனாலும் நமக்கு வந்து கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியங்க. கேள்விகள் வந்து இப்படிதான் நமக்கு வரப்போறது. ஃப்ரம் த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸ் இன்டர்வல் CI அப்படின்றது கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு எடுத்துக்கோ. இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லாங்க, கிளாஸ் இன்டர்வல். ஓகே, இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிளாஸ் இன்டர்வல் 10 to 20, 20 to 30, 30 to 40 ஒவ்வொன்றும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் லோயர் லிமிட்ஸ்
ஆஃப் த மாடல் கிளாஸ் அண்ட் மீடியன் கிளாஸ் ஈஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. திரும்ப ஒவ்வொரு வாட்டியும் படிக்கணும் இதெல்லாம், ஏன்னா அதுல என்ன அப்படின்றது வந்து நமக்கு புரியாது. புரியுது இல்லைங்களா? அப்போ இதுல லோயர் லிமிட், அப்போ ஒரு கிளாஸ் இன்டர்வெல் அப்படின்றதுல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் இன்டர்வெல் அப்படின்றதுல லோயர் லிமிட் இருக்கும், டு அப்பர் லிமிட் இருக்கும், இதுதான் கிளாஸ் இன்டர்வெல். ஓகே ஃபைன். என்ன சொல்றாங்க, லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ் அண்ட் மீடியன் கிளாஸ், அதான் ரொம்ப முக்கியம். மீடியன் கிளாஸ் மாடல் கிளாஸ்ல லோயர் லிமிட்டும் மீடியன் கிளாஸ்ல லோயர் லிமிட்டும் ரெண்டையும் சம் பண்ண சொல்றாங்க. நல்லா புரியுதான்னு பாருங்க. மோடுக்கும் மீடியனுக்கும் அவங்க வந்து லிங்க் கொடுக்குறாங்க. நல்லா புரியுதான்னு பாருங்கடா கண்ணு. மாடல் கிளாஸ்ல லோயர் லிமிட் அப்பர் லிமிட் எடுத்திருந்தா பிரச்சனையே கிடையாது. நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு இதுல மாடல் கிளாஸ்ல லோயர் எடுத்துக்கோ, அதே மாதிரி மீடியன் கிளாஸ்ல லோயர் எடுத்துக்கோ, ரெண்டையும் கூட்டு அப்படின்னு அர்த்தம். ரெண்டையும் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னு அர்த்தம், கூட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்க. இப்போ இதுல வந்து நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது புக்ல எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் இன்டர்வல். அப்போ இதுல வந்து 0 to 10, 10 to 20, அடுத்தது 20 to 30, 30 to 40, 40 to 50. ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி இதுல 20, 30, 24, 40, 18. இப்போ மாடல் கிளாஸ் அப்படின்றது எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் மாடல் கிளாஸ். இதுதான் வந்து மாடல் கிளாஸ். இது மாடல் கிளாஸ்ங்க. அப்போ மாடல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய லோயரை நம்ம எடுத்துக்கணும். 30. ஓகேங்களா? அப்போ இந்த வேர்டு நமக்கு 30ங்க. அடுத்தது மீடியனுக்கு நீங்க போகணும். நல்லா பாருங்க, மீடியனுக்கு போறப்ப நீங்க என்ன பண்ணணும், சிஎஃப் கண்டுபிடிக்கணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 20 அப்படியே கொடுத்துக்கோங்க. 20 + 30 50. 50 + 24 74. அடுத்தது 74 + 14 114 + 18 132. இப்போ இதுதான் எண்ணுங்க. நல்லா புரியுதான்னு பாருங்க. இதுதான் நம்மளுடைய டோட்டல் வேல்யூ, அல்லது இந்த எஃப்னுடைய டோட்டலும் இதுதானுங்க. இதுதான் எஃப்னுடைய டோட்டலும். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி வேணாலும் நீங்க இதை கண்டுபிடிச்சு எடுத்தாலும் சரி, இதை டோட்டல் பண்ணிட்டாலும் சரிங்க. இப்போ மீடியன் கிளாஸ் அப்படின்றது எதுக்குள்ள வரும் அப்படின்றது எப்படி நாம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீடியன் கிளாஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த n/2 அப்படின்னு சொல்லுவோம். n/2 அந்த ஃபார்முலாவில் நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் இல்லைங்களா, அந்த n/2 தாங்க இது, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ 132/2ங்க. அப்ப 132/2 எங்க வருதுங்க, எவ்வளவுங்க? 66. இந்த 66ங்கிறது இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில எதுக்குள்ள வருது அப்படின்றத, எதுக்குள்ள லை ஆகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ 50 தாண்டிடுச்சு. அப்போ 50 தாண்டிடுச்சு இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகும், இதுலதான் எங்கேயோ ஓடுது. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளதான் வருது. இதுதான் மீடியன் கிளாஸ். அது வந்து எதுல லோயர் லிமிட்டுங்க, 20. மீடியன் அது வந்து இது வந்து 20ங்க. இப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, சம் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ சம் பண்றப்போ 30 + 20 அப்ப நமக்கு 50ங்க. புரியுதுங்களா? ஆனா நீங்க சும்மா வெறுமனே படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு புரியவே நீங்க வெறுமனே படிச்சீங்கன்னா புரியவே புரியாதுங்க.
ஒரு இதுல மாடல் கிளாஸ் லோயர் லிமிட் அண்ட் மீடியன் கிளாஸ்லயும் லோயர் லிமிட் அண்டு கொடுத்ததுனால மீடியன் கிளாஸ்லயும் லோயர் லிமிட். அப்ப மீடியன் கிளாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா n/2 அப்படின்றதுல இருந்து மீடியன் கிளாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். n/2ல இருந்து மீடியன் கிளாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப n/2ங்கிறப்ப இது. அப்ப இதுல எது கிளாஸ் இன்டர்வல் நமக்கு வருங்க? இந்த கிளாஸ் இன்டர்வல் நமக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 20 to 30ல வருங்க. கிளாஸ் இன்டர்வல் நமக்கு 20 to 30ல வரும். சார் ஒரு சின்ன டவுட். சொல்லுமா சார். இந்த ஃபர்ஸ்ட் 20 to 30ல 20 எடுத்துக்கீங்களா சார்? அடுத்து 30 to 40ல இந்த செகண்ட்ல இருக்க 30 தான் எடுத்துக்கீங்களா? இந்த 20 பக்கத்துல இருக்கிற 30 எடுத்துக்கணுமா சார்? இல்ல லோயர் கிளாஸ் இதுதான். இதுல வந்து 40 தான ஹையஸ்ட், ஃப்ரீக்வன்சில 40 ஹையஸ்ட். அதனால மாடல் வந்து இதுல தான் வரும். அதனால இந்த 30 நான் எடுத்திருக்கேன். ஆமா, இந்த அதாவது மாடல் கிளாஸ் அப்படின்றது எனக்கு எதுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மாடல் கிளாஸ் எனக்கு எதுல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 to 40ல இருக்கு. மீடியன் கிளாஸ்ல வந்து 20 to 30ல இருக்கு. ஓகேவா? இதுதான் இப்படிதான் நம்ம ஒரு சின்ன விஷயத்துல விட ட்விஸ்ட் வச்சு விட்டுருவாங்க. அது மட்டும் நம்ம தெரிஞ்சதுதான் தப்பு பண்ணுவாங்க. தெரியாத பகுதியை நம்ம தப்பே பண்ணவே மாட்டோங்க. அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியா நம்ம பார்த்துக்கலாம் ப்ளீஸ். அடுத்தது, from the following distribution upper limit of the median class. மீடியன் கிளாஸ்னுடைய அப்பர் லிமிட்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் அப்படியே நம்ம ஆட் பண்ணணும் இல்லைங்களா? குமுலேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இந்த இடத்துல நான் ஒர்க் பண்றேன்ப்பா. CF வந்து நான் இங்க என்ன பண்றேன், இங்க ஒர்க் பண்றேன், இந்த இடத்துல ஒர்க் பண்றேன். ஓகே, ஒரு சின்ன இது மட்டும் அடிச்சுக்கிட்டு, ஏன்னா அங்கேயே டேபிள் இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், இங்க CF ஒர்க் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறேன், 26ங்க. இதுல இருந்து இதையே ஆட் பண்ணிக்கணும். அப்ப 46. அடுத்து இதுல இருந்து இதை ஆட் பண்ணி 76. இதுல இருந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் 92. இதுல இருந்து இதை ஆட் பண்ணிட்டா எனக்கு 114. அப்போ என்னுடைய n பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வருங்க? 114/2ங்க. அப்போ இதுல 57. அப்ப 57 வந்து என்னோட CFல எங்க வருதுன்னு தான் நான் பார்க்கணும். 76ல. அப்ப என்னோட 76ல வருது. அப்போ இதுதான் என்னுடைய என்ன சொல்லலாம், மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் எனக்கு இதுல தான் வரும். இதுல தான் மீடியன் கிளாஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ இதுதான் என்னுடைய மீடியன் கிளாஸ். அப்பர் லிமிட் 12 to 17. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் லிமிட் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்குங்க? இதுல 17 ஆன்சர் வந்து 17 அப்படின்னு சொன்னீங்கன்னா 17 வந்து தப்பான ஆன்சருங்க. இதுல வந்து 17 வந்து தவறுதலான ஆன்சருங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்ட்டா இதுல பாருங்க, இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து கண்டினியூஸா இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா கிளாஸ் இன்டர்வல் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இல்ல. நல்லா புரியுதான்னு பாருங்க. 0 to 5, அடுத்தது 6 to 11, 12 to 17 இந்த மாதிரி நமக்கு போகுது. அப்போ இது வந்து கண்டினியூஸ் டேட்டா கிடையாது. கண்டினியூஸ் இல்லாதப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், கண்டினியூஸா நம்ம மாத்தணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப மாத்தணுங்கிறத என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட் லோயர் லிமிட்ல இந்த ரெண்டுக்கான இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா 1. இந்த ரெண்டுக்கான இடைவெளி 1. அந்த 1/2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0.5. 0.5 லோயர் லிமிட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஹையர் லிமிட்ல பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். லோயர் லிமிட்ல லெஸ் பண்ணணும். லோயர் லிமிட்ல இந்த 0.5 லெஸ் பண்ணணும். ஹையர் லிமிட்ல பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆட் பண்ணணும். 0.5 நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து லெஸ் பண்றப்போ -0.5 to 5.5 இப்படி வரும். லாஸ்ட் லிமிட்டே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்போ இதுல 5.5ல இருந்து 11.5 அடுத்தது வரப்ப இங்க வரப்ப என்ன ஆயிரும்,
12 வரப்போ அதுல இருந்து லெஸ் பண்ணிடும் 11.5 to 17.5. அப்போ 17.5 to 18 சாரி 23.5 சார் 18 ஓகே இங்க அதுல இருந்து லெஸ் பண்ணிடுறோம் இல்லைங்களா. சரி சரி அடுத்தது 23.5 to 29.5. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் நமக்கு எதுதான் வருங்க 17.5 தான் வருங்க. நம்ம கரெக்டா தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட். அப்ப போன சம்ம நாம ஏன் போடல? கிளாஸ் இன்டர்வல் ஈவனா இருக்கு, கரெக்டா இருக்கு, கண்டினியூவஸா இருக்கு. அதுக்கு பேரே என்னன்னு சொல்லுவோம்? கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து கண்டினியூவஸ் இல்ல, கண்டினியூவஸ் கிடையாது இது. அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சமமா இல்லாத போது அதுக்கான டிஃபரன்ஸ் 1. அந்த 1 லோயர் லிமிட்ல கழிக்கணும், ஹையர் லிமிட்ல ஆட் பண்ணணும், ஹையர் லிமிட்ல ஆட் பண்ணணும். அப்போ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 17.5ங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சார் ஒரே நிமிஷம், எப்படி சார் 1/2 = 0.5 எடுத்தது? 1/2 எப்படி சார் இருந்தது? இந்த ரெண்டுக்கான இடைவெளி பாருங்க, இந்த ரெண்டுக்கான இடைவெளி 5க்கு 6க்கு இடைவெளி எவ்வளவுங்க? 1. 11 ஓகே 11க்கு 2 எல்லாத்துலயுமே அந்த 1ங்கிறத இடைவெளிங்க. அதுதான் வந்து 0.5 அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து என்ன சரி சரி, இப்போ வந்து ரெண்டு இடைவெளியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இருக்காதுங்க. இல்ல அப்படியெல்லாம் வராதுங்க. நீங்க அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. இது வந்து நமக்கு வந்து முன்னாடி பேசிக்ல இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா டேட்டாவை பத்தி உங்களுக்கு நான் முன்னாடி நடத்தணும். நான் டைரக்டா வந்து நான் இதுக்கு வந்துட்டேன். இப்போ நம்மளோட மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, இந்த மெட்டீரியல்ல பாருங்க. நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுல இப்ப இந்த மெட்டீரியல் நான் காட்டுறது. இதுல பாருங்க, அதாவது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுல இந்த கிளாஸ் இன்டர்வல் வந்து சமமா இல்லாதப்போ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை இங்க கொடுத்துருப்போம். அதாவது லோயர், அதாவது மிட் வேல்யூ, இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது. இதுல பாருங்க, இதை பத்தி ஒரு கிளாஸே இருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு நடத்துறதுக்கு ஒரு கிளாஸே இருக்கு. டிஸ்கிரியேட் டேட்டாங்க இதுக்கு பேரு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அதாவது கிளாஸ் இன்டர்வெல் ப்ராப்பரா இருக்கிறது கிளாஸ் இன்டர்வெல்லுங்க. இது பாருங்க மாறி மாறி வர்றது பேரு டிஸ்கிரியேட் டேட்டா. இதுக்கு பேரு என்னன்னு சொல்றா? டிஸ்கிரியேட் டேட்டா அப்படின்னு. அடுத்தது பிலோ அண்ட் எபோவ் அப்படின்றது அதுக்கு பேரு ஃப்ரீக்வன்சி டேட்டாங்கிறான். பேரு என்ன சொல்றா? ஃப்ரீக்வன்சி டேட்டா அப்படின்றான். இந்த 3 வந்து உங்களுக்கு நான் நடத்தணும். இது என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் மெத்தடு, இன்க்ளூசிவ் மெத்தடு, ஓப்பன் எண்ட் மெத்தடுன்னு இருக்கு. நான் அந்த இடம் வர்றப்ப கிளாரிட்டியா நடத்துவேன். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா அந்த 1 தான் மேக்சிமம். அந்த 1 தான். அந்த 1 2ஆல வகுக்கிறோம். 0.5 லெஸ் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அழகா புரிஞ்சுக்கலாம் நீங்க. வெல்கம். அடுத்து from the following distribution இப்படி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மாடல் கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காங்க. மாடல் கிளாஸ் இந்த மாதிரி லெஸ் தேன் வேல்யூ கிரேட்டர் தேன் வேல்யூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது எந்த மெத்தட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது மீடியனுக்கு தான் வந்து இந்த மாதிரி டேட்டா இருக்கும். நல்லா புரியுதான்னு பாருங்க. இந்த டேட்டா எதுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா மீடியன் டேட்டா. நல்லா புரியுதான்னு பாருப்பா. மீடியன் டேட்டாவில் தான் லெஸ் தேன் கர்வும் மோர் தேன் கர்வும் இருக்கும். அப்போ லெஸ் தேன் 24 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது அப்படியே குமுலேட்டிவ் தான் இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து குமுலேட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஆனா நமக்கு வந்து என்ன வேணுங்க? மாடல் வேணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. மாடல் வேணும். இது பாருங்க எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு போற மாதிரியே இருக்கு பாருங்க. 0, 40, 25, 56, 80 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து மீடியன் டேட்டா. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are converted into mode data. மோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸ் இன்டர்வெல் மெத்தட்ல தான் இருக்கணும். கிளாஸ் இன்டர்வெல் மெத்தட்ல தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். கிளாஸ் இன்டர்வெல் மெத்தட். அப்போ லெஸ் தேன் 20 அப்படின்றத நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 0 to 20 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ லெஸ் தேன் 0 தானே, இதை விட குறைவான்றது 0வா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல 40 லெஸ் தேன் 40ங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 20 to 40 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் எல்லாமே இந்த லெஸ் தேன்ங்கிறத நான் என்ன பண்றேன்? கிளாஸ் இன்டர்வெல்லா கன்வெர்ட் பண்றேன். அடுத்தது 40ல இருந்து 60 இதை வந்து நான் எடுக்கிறப்போ நான் இந்த இடத்துக்கு வரப்போ ஃபாஸ்ட். அப்போ லெஸ் தேன் இதை விட குறைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்குள்ள அப்படின்ற மாதிரி. அடுத்தது இதுக்கு வரப்போ 60 to 80 அப்படின்னு நான் கொண்டு வரேன்.
இந்த இடம் வரப்போ 80 to 100 அப்படின்னு அர்த்தம். எல்லாமே 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க இதுல. அப்போ இது 100 to 120. அப்போ எனக்கு கிளாஸ் இன்டர்வல் கிடைச்சிச்சு. ஆனா இந்த குமுலேட்டிவ் வந்து நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியா மாத்தணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. ஃப்ரீக்வன்சியா மாத்தணும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவை அப்படியே போட்டுக்கோ. நாம என்ன பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சி கொடுத்திருந்தா குமுலேட்டிவ்க்கு ஆட் பண்ணுவோம். இப்போ நீ என்னடா பண்ணு, லெஸ் பண்ணு. நல்லா புரியுதான்னு பாருங்க. இப்போ நீ என்ன பண்ற, லெஸ் பண்ணு. இது வந்து குமுலேட்டிவ் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூவை நீ என்ன பண்ண, லெஸ் பண்ணு. லெஸ். அப்போ இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வேல்யூ என்னவாக இருக்கும், 8. அடுத்த வேல்யூ 8. அடுத்தது இதில் இருந்து இதை லெஸ் பண்ணு. இதில் இருந்து இதைய லெஸ் பண்ணு. 25ல 12 போயிட்டா எவ்வளவுப்பா வரும், 13 sir. இதில் இருந்து இதை லெஸ் பண்ணா எவ்வளவுப்பா வரும், 21. 31 அப்பா, 27 sir. 25 50 பா. மேல வந்து ஒரு 6. 25 6 31 பா. 31. ஓகே. அடுத்தது இதில் இருந்து இதைய லெஸ் பண்ணுங்க. 74ல இருந்து இதைய லெஸ் 26 sir. இல்ல 8 28 14 6 போயிட்டா 8ங்க. 8 18 வருங்க. இதுல வந்து 18 வரும். இதுல வந்து 18. அடுத்தது இதுல இருந்து இதை லெஸ் பண்றப்போ நமக்கு எவ்வளவு வருங்க, 6. இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸா, அப்போ ஃப்ரீக்வன்சில எது ஹையஸ்டோ அதுதான் மாடல் வேல்யூ. ஃப்ரீக்வன்சில எது ஹையஸ்ட், அப்போ ஃப்ரீக்வன்சில எது ஹையஸ்ட், 31 தான் ஹையஸ்ட். அப்போ இதுதான் மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸ். क्वेश्चन நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாடல் கிளாஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 60 to 80 தான் கரெக்டான வேல்யூ. 60 to 80. புரியுதாப்பா இது? சார் சொல்லுங்கம்மா. சார் இது எப்படி சார் குமுலேட்டிவ் வேல்யூல தான் கொடுத்திருக்காங்க, நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்க, இன்கிரீஸ் ஆயிட்டே போறதுனால சார்? இந்த பாருங்க, இந்த லெஸ் தேன் மோர் தேன் இந்த வேர்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். லெஸ் தேன் கர்வ் மீடியன்ல ஒகைவுல மட்டும்தான் இந்த லெஸ் தேன் கர்வ் போடுவோம். கிரேட்டர் தேன் மோர் தேன் அப்படின்றது வந்து இது அப்படியே தலைகீழா இருக்கும். இது அப்படியே தலைகீழா இருக்கும். அப்ப கீழ இருந்து மேல போவாங்க. குமுலேட்டிவ் வந்து என்ன பண்ணிருப்பான், கீழ இருந்து மேல போவான். அப்போ இதுல 6 கூட 18 கூட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6 18 14 இல்லப்பா 24 24 பிளஸ் மேல இதுக்கு போறப்போ 55 55 55 3 68 8 68 8 76ங்க. 76 4 உங்களுக்கு 80 இப்படி வந்துருச்சுங்களா? இதுவும் குமுலேட்டிவ் தான். இதுவும் நம்ம என்ன சொல்றோம், குமுலேட்டிவ் வேல்யூ தான். ஆனா இது எழுதுறப்ப எப்படி எழுதுவான்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே தலைகீழ எழுதுவான். எப்படி எழுதுவான் பாத்தீங்க அப்படின்ட்டா மோர் தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இதுல ஈஸியா அஸ்யூம் பண்ணிக்கலாம், மோர் தேன் அல்லது கிரேட்டர் தேன். சார் மோர் தேன் கீழே இருந்து போணுமா சார்? இல்ல, எல்லாத்துலயுமே மோர் தேன் அப்படின்னு வரும். நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம், மோர் தேன் அல்லது கிரேட்டர் தேன். இந்த வார்த்தை இருந்தா கீழ இருந்து மேல எடுத்துட்டு போவான்னு அர்த்தம். கீழ இருந்து மேல எடுத்துட்டு போவான்னு அர்த்தம். அப்போ இதுக்கான லிமிட் வந்து எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, மோர் தேன் 0 அப்படின்னு கொடுப்பான். இந்த வேல்யூ எடுத்துப்பான். இந்த லிமிட் கண்டுபிடிக்கிறோம்னா இது மோர் தேன் 0, மோர் தேன் 20, மோர் தேன் 40, மோர் தேன் 60, மோர் தேன் 80, மோர் தேன் 100 அப்படிம்பா. இந்த வேர்டு பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. அதாவது இந்த லிமிட்டை எடுத்தா அதை வந்து என்னன்னு சொல்றான், லெஸ் தேன்னு சொல்றான் குமுலேட்டிவ்ல. இந்த லிமிட்டை எடுத்தானா, அதாவது இந்த லோயர் லிமிட்டை எடுத்தானா அவன் வந்து மோர் தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவான். மோர் தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அதை நீங்க பார்த்தாவே கண்டுபிடிச்சுக்கலாம். இது ஒகை கர்வ் மீடியன் டேட்டாவை வந்து நம்ம மாடல் கிளாஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்னடா கன்வெர்ட் பண்ணணும், நம்மளோட ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நீங்க லெஸ் பண்ணி கொண்டு வாங்க. குமுலேட்டிவ்ல இருந்து லெஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியா நீங்க மாத்தணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அததான் அடுத்த சம்ம நீங்க கேப்பீங்கன்னு தான் அடுத்த சம்ம அதே தான் போட்டிருக்கேன் பாருங்க.